கண்டி தலதா மாளிகையின் தியவட்டனை நிலைமை பிரதீப் நிலங்கதேல உள்ளிட்ட குழுவினர் இன்று கண்டிலுள்ள ஜனாதிபதி மாளிகைக்கு சென்றிருந்தனர். முறை பெரஹராவை வர்ணமயமாக்கிய கலைஞர்கள் இதன் போது கௌரவிக்கப்பட்டனர். இதனை அடுத்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உரையாற்றினார். பன்னெடுங்காலமாக தலதா மாளிகையின் பெரஹரா நடைபெறுகின்றது. அதற்கான ரகசியம் என்ன? எமது பௌத்த மக்களும் கலாசாரமும் அதனோடு பின்னி பிணைந்துள்ளது. அதுவே அதற்கான காரணமாகும். அதே போன்று தலதா மாளிகை எமது நாட்டின் உரிமையாக மாறியுள்ளது. எமது நாட்டுக்கும் தலதா மாளிகைக்கும் இடையில் பிரிக்க முடியாத உறவு நீடிக்கின்றது. எனக்கு பின்வரும் ஒவ்வொரு அரசரும் தலதா மாளிகைக்கு பூஜை நடாத்த வேண்டும் எனவும் தொடர்ச்சியாக பெரஹரா நடத்தப்பட வேண்டும் எனவும் கித்சிரி மன்னர் அன்று கூறினார். 1618ஆம் ஆண்டு என்ன நடந்தது? பிரித்தானியா தடை விதித்தது. நான் ஒரு விடயத்தை கூற விரும்புகின்றேன். கடந்த காலத்தில் அரசியல் மேடைகளில் பெரஹரா தடை செய்யப்படும் என கூறப்பட்டது. தேசத்தை வரலாற்றை சிதைக்கும் வகையிலேயே அந்த கருத்து அமைந்துள்ளது. எனவே எதிர்காலத்தில் பெரஹரா நிறுத்தப்பட வேண்டும் என்ற கருத்து எதிர்காலத்தில் எந்த அரசியல் மேடையிலும் தெரிவிக்கப்படக்கூடாது என நினைக்கின்றேன். இதேவேளை இன்று பிற்பகல் 2:18க்கு கூடிய சுப வேளையில் பகல் பெரஹரா அஸ்கிரிய கெட்டம்பே ரஜமகா விஹாரையில் இருந்து வீதி உலா வந்தது. கண்டி அசல பெரஹரா வெற்றிகரமாக நிறைவடைந்ததை குறிக்கும் வகையில் மகாவலி கங்கையின் கெட்டம்பே துறையில் நீர்வெட்டு இன்று அதிகாலை நடைபெற்றது. கண்டி அசல பெரஹராவின் இறுதி ரந்தோலி பெரஹரா நேற்றிரவு வீதி உலா வந்தது.